உயவரே நன்றி நன்றி, துணையாளரே நன்றி, வல்லவரே நன்றி நன்றி, வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா, எல்ஷடாய் உமக்கு நன்றி ஐயா, எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் காப்பதாக. இந்த நாளின் காலை நேர சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீங்கள் இந்நாளிலே அபிமெலேக்கை ராஜாவாக்கினது உண்மை உத்தமமான செய்கை. நீங்கள் யெருபாகாலுக்கு அவன் வீட்டாருக்கு செய்தது நன்மையும் நீங்கள் அவனுக்கு செய்தது அவர் உங்களுக்கு செய்தவற்றுக்கு தக்கதாயும் இருக்கும். அபிமெலேக்கு நிமித்தம் நீங்களும் சந்தோஷமாயிருங்கள், உங்கள் நிமித்தம் அவனும் சந்தோஷமாயிரும். ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற வாழ்க்கை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் நாம் ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக அன்பாக இருக்க வேண்டும். உலகத்தின் கூட்டுறவை ஒற்றுமையை வலியுறுத்துகிற ஒரு வளமையான வசனத்தை தான் இந்த நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். உங்கள் நிமித்தம் அவனும் அபிமெலேக்கும் சந்தோஷமாயிருக்கட்டும், அவன் நிமித்தம் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். 2010ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் பெட்ரோலிய எண்ணெய் நிறுவனத்தில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவினால் 87 நாட்கள் 4 மில்லியன் பேரல் எண்ணெய் கடலில் கலந்தது. இதில் 17 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அதன் பின்னர் கடின எண்ணெய் நிறுவனம் தவறான தகவல்கள் பரிமாற்றத்தினாலே எண்ணெய் கசிவு சுத்தம் செய்ய $20 மில்லியன் அபராதம் அந்த நிறுவனத்தின் மூலம் செலுத்த வேண்டியதாகும். அந்த நிறுவனம் விளம்பரங்களுக்கு அதிக செலவு செய்து மக்களிடம் தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தது. இதுவே அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போவதற்கு செய்தது. இறுதியில் அதிபர் ஒபாமா மற்றும் பல விளம்பரங்களுக்கு செய்த செலவை எண்ணெய் கசிவு ஏற்பட்ட பாதிப்பை சீரமைக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். நாம் செய்த தவற்றை சரி செய்வதற்காக இன்றைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பமாகிய இந்த மீடியா வழியாக விளம்பரப்படுத்துகிறோம். நாம் செய்தது நியாயம் தவறு அல்ல என்று சொல்லி நியாயப்படுத்தி விளம்பரங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த எண்ணெய் கசிவினால் இறந்து போன தொழிலாளர்கள், மாசுபட்ட கடலின் சுற்றுச்சூழல், இவைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு அந்த கடலால் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், நம்மால் கடலும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் நம்முடைய எண்ணெய் கசிவினால் ஏற்பட்ட பாதிப்புக்கு நாம் விளம்பரத்தின் மூலமாக நாம் மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய செய்கைகளினுடைய அந்த தவறை நாம் நியாயப்படுத்தி காட்டு கொண்டிருக்கிறோம். அந்த அதிபர் ஒபாமா கடைசியாக சொல்கிறார், நீங்கள் இதற்கு விளம்பரத்திற்கு செய்த செலவை, அந்த கசிவினால் ஏற்பட்ட அந்த மாசு கட்டுப்பாட்டை நீங்கள் சுத்தம் செய்ய செலவு செய்திருக்கலாமே. இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நம்மில் கூட உலகத்திலே உறவினர்கள் இருக்கும்போது அவர்களை பற்றிய அருமை தெரியாது. அவர்கள் மரித்து போன பிற்பு அவர்களுக்கு அவ்வளவு செலவு பண்ணுவது, தேர் வைப்பது, பெட்டி செய்வது, பல வெடிகளை, வான வேடிக்கைகளை கொடுப்பது, நூட்களை கொண்டு வந்து அநேக ஆடைகளை கொண்டு வந்து போடுவது. இறந்த பின்பு அவர் உடுத்தி பார்க்க போகிறாரா? இறந்த பின்பு அவருடைய அந்த வான வேடிக்கைகளை பார்த்து மகிழப் போகிறாரா? ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, உலகத்தில் உயிரோடு இருக்கும் நாள் மிக மிக சொற்பமான நாள். இந்த சொற்பமான நாட்களை நீங்களும் நானும் நினைத்து அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொண்டு வாழ அழைக்கப்படுகிறோம். ஆகவே பிறருக்கு விரோதம் செய்யாதபடி, இயற்கையை அழிக்காதபடி, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற உறவாக இருக்கிற விலங்குகள், இயற்கைகள், ஆவிக்குரிய ஜீவன், இவற்றில் நாம் உண்மையும் உத்தமமாக அன்பு கொண்டு வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படி அன்போடு வாழும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான கிருபைகளை, ஆசிகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த எண்ணத்தோடு இன்றைக்கு சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்ட ஒரு நாள்.
எகிப்திலே இருக்கிற செயற்கையான ஒரு கால்வாய் 163 கிலோமீட்டர் நீளம், 300 அடி அகலம் கொண்ட இந்த கால்வாய் 1869 திறக்கப்பட்டது. இது வெட்டப்பட்டதால் ஆசியாவுக்கும் ஐரோப்பியாவுக்கும் இடையே கப்பல் போக்குவரத்து மிக இலகுவாக இருந்தது. நிதி வழங்க அமெரிக்கா பிரிட்டனுக்கு பின்வாங்கியது. அதை தொடர்ந்து எகிப்தின் ஒரு பகுதியாக முக்கிய கப்பல் போக்குவரத்து வழியான சூயஸ் கால்வாய் எகிப்தின் அதிபர் நாட்டுடைமையாக மாற்றினார். இதனால் கால்வாய் போக்குவரத்து முடக்கப்பட்டது. 1957ஆம் ஆண்டு 9ஆம் நாள் போக்குவரத்துக்காக இந்த கால்வாய் மீண்டும் திறக்கப்பட்டது. அன்பான இறை மக்களே, உலக நலனுக்காக நம்மால் என்ன செய்ய முடியும், பிறர் வாழ்வுக்காக என்னால் என்ன கொடுக்க முடியும் என்பதை விட இயன்றதை செய்வோம், இறை வாழ்வை வாழ்வோம், ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் உத்தரவுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள், அவற்றிலே நாங்கள் பிறருக்கு எங்களால் ஆன மட்டும் உதவி செய்ய தூய ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு பலம் தாரும். உண்மையே சார்ந்து வாழ்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். உமக்கே துதி கன மகிமை யாவற்றை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து